ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் பயங்கரமா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு கன்வின்சிங்கான வெற்றி, 8 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு நிறைய விஷயங்கள் இந்த மேட்சை பத்தி பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரனோட. கிருபாகரன் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ ஆர்சிபி பேக் டு பேக் 2 விக்டரி, பட் மறுபடியும் ஒரு தடங்கல் மூணாவது மேட்ச்ல. கோயிங் இன் டு த கேம் உங்களோட மனநிலை என்னவா இருந்தது? நீங்க என்ன எதிர்பார்த்து கேமை பார்த்தீங்க? ஸோ இந்த கேம் வந்து ஒரு 50-50 கேமா தான் நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா ஆர்சிபி நல்ல பிளானோட இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸ் ம். டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க ரெண்டு டீம்ஸையும். பட் ம். ஹோமுக்கு வரும்போது அந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் இன்னைக்கு தான். ஸோ Yeah. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபிக்கு அவங்க பிளான் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா ஹோமுக்கு நல்லா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ம். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இன்னொரு சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க பெங்களூர்ல நல்லா செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓவர் த இயர்ஸ். நம்ம பாஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ம். அண்ட் பிளேயர்ஸ் பட்லர் மாதிரியான ஒரு பிளேயர்ஸுக்கு இங்க நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ ம். இந்த கேம் வந்து ஒரு 50-50 கேமா தான் பார்த்தேன். பட் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பட்லர், சிராஜ் மாதிரியான பிளேயர்ஸ் அண்ட் கில் மாதிரியான பிளேயர்ஸுக்கு இந்த கண்டிஷன் வெல் சூட்டட். ஸோ ம். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு க்ளோஸ் கேமா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பேட்டிங்ல இருந்து பவுலிங்ல இருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஜிடி வந்து ஆர்சிபி டாமினேட் பண்ணிட்டாங்க. ம். ஓகே, கூல். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஷாக் ஆனது என்னன்னா, குஜராத்துடைய பவுலிங் அப்ரோச் முதல் 10 ஓவர்ல அப்படியே சோக் பண்ணிட்டாங்க. ஒரு 60-70 ரன் அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. வெறும் பேஸ் பவுலிங் மட்டுமே பயன்படுத்தினாங்க. இந்த ஒரு ஸ்பின்னர் யாருமே எடுத்து கொண்டு வராம உள்ள இவரு ஒவ்வொரு பவுலரா மாறி 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 போடுறாங்க. யார் ஓவர்லயும் அடிக்க முடியல. குறிப்பா பிரசித் கிருஷ்ணாலாம் போடுற பால்லாம் ரன்னாவே மாற மாட்டேங்குது. சிராஜ்லாம் என்ன இன்னைக்கு தான் அவரோட அந்த டே, அதாவது திடீர்னு ஒரு டேல வந்து முதல்ல அந்த பவர் பிளே எல்லாம் தூக்குற மாதிரியான ஒரு கேம் இன்னைக்கு ஆடினாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஆர்சிபி மேபி லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் இன்டென்ட் காட்டியிருக்கலாம்னு தோணுதா, இல்லைன்னா வேற வழி கிடையாது, அந்த இடத்துல நீங்க பணிஞ்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததா? ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த பிச்சை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பெர்ஃபெக்டா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு கில். ம். பவுலிங் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ இந்த பிச் வந்து ஒரு பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ம். லாஸ்ட் இயர் இந்த பிச் யூஸ் பண்ணவே படல ஐபிஎல்லுக்கு. ஸோ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா இந்த பிச் வந்து யூஸ் பண்ணவே இல்லை பெங்களூர்ல. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெஷ் விக்கெட், பேட்டிங்க்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் தான். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும் இந்த பிச்சில். ம். ஸோ ஓரளவுக்கு பேட்டிங் சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 220 230 அடிக்கக்கூடிய ஒரு பிச்சு தான். பட் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்த உடனே குஜராத் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி பேஸ் பவுலிங் தான் போட்டாங்க. ம். இன்னைக்கு ரபாடாவும் இல்ல. ஆமா. அர்ஷத் கான் வச்சு தான் மேனேஜ் பண்ணாங்க. 4 இந்தியன் பேஸ் பவுலர்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணாங்க. சிராஜுக்கு இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். ம். சிராஜ் கிட்ட அந்த ரா பேஸ் இருக்கு, நல்ல பவுன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அர்ஷத் கானும் அதே ஒரு பவுன்சர் ஒன்னு போட்டு கோலியோட விக்கெட் ஒன்னு எடுத்தாரு. ம். இஷாந்த் சர்மாவுக்கும் அதே தான். பிரசித் கிருஷ்ணா நல்லா பேஸ் வச்சிருக்காரு, 145 அந்த மாதிரி அந்த ஒரு பேஸ்ல போடக்கூடிய ஒரு பவுலர். சோ அதை வந்து பெர்ஃபெக்டா ஆப்ரேட் பண்ணாரு கில். நம்ம கில்லோட கேப்டன்ஷிப்பையும் நம்ம இங்க பாராட்டி ஆகணும். லாஸ்ட் இயர் ஜிடி வந்து பாண்டியா விட்டுட்டு போகும்போது கேப்டன்ஷிப் வந்து கில்லுக்கு வந்து வருமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பட் அதை வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் அந்த கிளிம்ஸ் தெரியலனாலும் இந்த வருஷம் அதை பெர்ஃபெக்டா எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம லாஸ்ட் கேம் மும்பை இந்தியன்ஸ் கேம்ஸ் அவருடைய பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும். அண்ட் இந்த மேட்ச்லயும் அவருடைய பவுலிங் ரொட்டேஷன், ஏன்னா அந்த 7 to 10 ஓவர்ஸ் அந்த ஓவர்ஸ் ஸ்பின்னர் வந்துருவாங்க. ஸோ ம். யூஸ்வலா ஸ்பின்னர்ஸ் வர ஓவர்லயும் அந்த பேஸ் பவுலர்ஸை வச்சு அந்த 4 ஓவர்ஸை கவர் பண்ணாரு. அதுக்கு மெயின் ரீசன் பிச்சில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு 10 ஓவர்ஸ் பேஸ் பவுலர்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி ஒரு அந்த கொஞ்சம் அந்த 70 80 அந்த அந்த ரன்ஸ்குள்ள சோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டார்கெட் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த பிச் ஒரு 220 230 வரக்கூடிய ஒரு பிச் தான். ஸோ ம். அந்த 10 ஓவர்ஸ் அவங்களுக்கு கேம் வந்து 170 180 அதுக்குள்ள அவங்களை கண்ட்ரோல் பண்ணிருச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அவருடைய ஓவர் ரொட்டேஷன் அண்ட் அந்த பேஸ் பவுலர்ஸே அந்த கேமை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட முதல் 4 பேர் டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆயிட்டாங்க. விராட் கோலி, ஃபில் சால்ட், படிக்கல் பட்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆர்சிபிக்கு ஹோப்பே இல்லாம இருந்த டைம்ல உங்களுக்கு லிவிங்ஸ்டன் வந்து ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆடினார். ஆனா ரொம்ப ஸ்லோவா ஆடினாலும் பட் ஆனா அந்த டைமுக்கு தேவைப்படுற ஒரு நாக்கா இருந்தது. மேபி லைக் உங்களுக்கு அந்த இதுல எதுவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேபி லைக் குணால் பாண்டியா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செட் பண்றதுக்கு, அந்த மாதிரி எதுவும் தோணுச்சா உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த 4 விக்கெட்ஸ் லூஸ் ஆனதே வந்து ஆர்சிபி அங்கேயே ஒரு மாதிரி கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 5 ஓவர்ஸ் அவங்க சமாளிச்சு ஆடி இருந்தாங்கன்னா இந்த சைடு கில் சாரி ஜிடி அப்படிதான் பண்ணாங்க. கில் அண்ட் சாய் சுதர்ஷன்
ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர்ஸ் ரன் வரலைனாலும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம ஆடினாங்க. ஸோ ம். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்து 4 விக்கெட்ஸ் லூஸ் ஆகும்போது அங்கேயே கேமை விட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பேக் கொடுத்தாங்க. லிவிங்ஸ்டன் ஆகட்டும், ஜிதேஷ் சர்மா ஒரு சின்ன கேமியோ ஆடினாரு. ம். அதுக்கப்புறம் டிம் டேவிட் வந்து டிம் டேவிட்டுக்கு அந்த லாஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ் தான் அவருடைய அந்த ஜோன். பட் அதுக்கு முன்னாடி லிவிங்ஸ்டன் வந்து அந்த இன்னிங்ஸ் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்லோ இன்னிங்ஸ்னு சொன்னீங்க. பட் ம். கொஞ்சம் டிம் டேவிட் வர வரைக்கும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணாம ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் கேம் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு சைடு விக்கெட் டிராப் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அப்ரோச் நல்ல நல்ல அப்ரோச் தான். பட் ஆர்சிபி வந்து ஆஹ், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பேட்டிங் நல்லா இன்டென்ட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் போய் விக்கெட் விட்டாங்க. ஸோ ஸோ அதுதான் நடுவில் மிடில் ஓவர்ஸ்ல வந்து அந்த கிளட்ச் மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து குணால் பாண்டியாட்ட இருந்து தேவைப்பட்டுச்சு. பட் குணால் பாண்டியா கொஞ்சம் ஃபினிஷர் ரோல் மாதிரி அப்படி 6-7ல இறங்கிட்டாரு. ஸோ ம். ஸோ இதுதான். இது நெக்ஸ்ட் அண்ட் குஜராத் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா கடந்த சில வருஷமாவே இருக்கிறது வந்து சாய் சுதர்ஷனோட ஸ்டார்ட். ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அவர் வந்து டாப் த்ரீல 3 இடத்துல எங்கனாலும் இறங்கி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. எங்க இறங்கினாலுமே ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு நம்பர் கொடுத்துட்றாரு. இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷலா என்னன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கு. வர்றாரு, கொஞ்சம் அக்ரஸிவான ஒரு அப்ரோச் அவர்கிட்ட இருக்குது. பவுண்டரிஸ் அதிகமா அடிக்கிறாரு. அண்ட் சாய் சுதர்ஷன் எந்த மாதிரியான ஒரு அசர்ட்டா இப்போதைக்கு குஜராத் இருக்கிறாரு ஜிடி கிட்ட? So, ஒரு ஒரு நல்ல டேலண்டடான ஒரு பிளேயர் இந்தியா டீமுக்கு இதுக்கு முன்னாடியே பல மேட்சஸ் ஆடி இருக்க வேண்டியது. ம். பட் கன்சிஸ்டன்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ம். லாஸ்ட் சீசனும் அவன் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு டெபியூ ஆன சீசனும் பார்த்தோம். ஸோ ம். இந்த சீசனும் 3 மேட்சஸுமே நல்ல நாக்ஸ். 3 மேட்சஸுமே இன்னைக்கு ஒரு 49, ஆல்மோஸ்ட் ஒரு 50, லாஸ்ட் மேட்ச் ஒரு 50. கன்சிஸ்டன்சி வந்து வந்துட்டே இருக்கு. நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி கேட்டீங்க. ம். ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோ ஸ்டார்ட் தான் அவருக்கு எப்பவுமே. அந்த ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ற சாய் சுதர்ஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வருஷமும் அப்படிதான் இருந்திருக்காரு. பட் இந்த மேட்ச்ல இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருந்துச்சு. Yeah. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனிங்ல நீங்க டாப் த்ரீல எங்க எங்க போட்டாலும் சாய் சுதர்ஷன் வந்து அந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஸ், இந்த மாதிரியான ஒரு பெரிய சேஸ்லயும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது டீமுக்கு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணணும் சரி, அந்த ஒரு ஓப்பனரா அவருடைய அந்த ஒரு ப்ரெஷர் அவரை எடுத்துட்டு அதை நல்லா ஹேண்டில் பண்றாரு. நம்ம ம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா அவன் பார்த்த ஒரு பெரிய சேஸ் 200+ சேஸ்ல வந்து இவரோட இன்னிங்ஸ் மட்டும் தனியா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த சேஸ்ல வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் நல்லா அக்ரெசிவா போகும்போது அந்த சேஸ் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்தது சாய் சுதர்ஷன் தான். ஸோ ம். அப்படி பார்க்கும்போது குஜராத்துக்கு வந்து எந்த எந்த பேட்டிங் பொசிஷன்லயும் சரி, அதாவது டாப் த்ரீ எந்த பொசிஷன்லயும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, சேசிங் பண்ணாலும் சரி, ஒரு மிகப்பெரிய அசெட்டா இருந்துட்டு வர்றாரு. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த டோர்னமெண்ட்ல ஸோ அவரு எவ்வளவு நேரம் நின்று ஆடுறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் குஜராத் அந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஃபேட் வந்து அவரோட கையில தான் இருக்கு. ஓகே. அண்ட் மேட்ச் அப்பவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்குமே அந்த கொஸ்டின் வந்துச்சு. பட்லர் வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்குமா, இல்ல 3வது இடத்துல வர்றது தான் பெட்டரான சாய்ஸா இருக்குமா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியன் அதுல என்ன? அண்ட் பட்லர் ரெண்டு பொசிஷன்லயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ எது குஜராத்துக்கு ஒரு மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? பட்லர் எந்த பொசிஷன் ரொம்ப ஐடியலா இருக்கும்ட்டு? ஸோ ஆக்சுவலா நானும் மேட்சுக்கு நடுவில் இந்த கொஸ்டின் பார்த்தேன், நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ம். எப்படி ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து இப்போ அவர் ஓபன் பண்றது இல்ல. ம். வில் ஜாக்ஸ் அண்ட் ஃபில் சால்ட் தான் ஓபன் பண்றாரு. இந்த மிடில் ஆர்டர் தான் அவர் வராரு. ம். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்லயும் பாத்துட்டீங்கன்னா சாய் சுதர்ஷன் கில் அந்த காம்போ செட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ம். லாஸ்ட் இயரும் அந்த காம்போ வந்து அப்படியே நல்லா செட் ஆயிருச்சு. இந்த வருஷமும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்படிங்கும்போது ஓப்பனரா புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மேல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பட்லரை எடுத்துட்டு வரலாம். ம். பட் பட்லர் த்ரீயும் செட் ஆயிருச்சு, அதே மாதிரி அவங்களுக்கு ஓப்பனிங் பேட்டர்ஸும் செட் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது டாப் த்ரீ அப்படியே ஆடுறது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ அதே இடத்துல கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஆர்சிபி மூவிங் ஃபார்வர்ட் இந்த மேட்ச்ல பண்ண தப்பு என்னென்னலாம் திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் குஜராத் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து 2 கேட்ச் மிஸ், அதுவும் ஃபில் சால்ட்டுக்கு ஒன்று, லிவிங்ஸ்டோன், டூ டேஞ்சரஸ் பீப்புள். அவங்களோட கேட்ச் மிஸ் அதெல்லாம் அடுத்து கொண்டு போனா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். மேபி லைக் இந்த பர்டிகுலர் குஜராத் டீம்ல இன்னைக்கு மேட்ச்ல நான் பார்த்த ஒரே குறை அது ஒன்றா தான் இருக்குது. இல்லை அதை தாண்டி எதுவும் குறை இருந்தது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க?
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆர்சிபில இருந்து போயிடுறேன். ஆர்சிபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்ல பிளானோட வந்திருந்தாங்க. ஸோ அங்க ம். தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், நல்லா பிளான்ஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு பிளானோட வந்தாங்க. ம். பட் இந்த ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ண வேண்டியது சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கு தான். ஏன்னா இங்கதான் 7 மேட்சஸ், இப்போ ஒன்னு முடிஞ்சுன்னா 6 மேட்சஸ் இங்கதான் ஆட போறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஹோம் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியான லைனப் என்ன அப்படிங்கறத அவங்க செட் பண்ணணும். ஸோ ம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே ஒரு இன்டென்டோடயே ஆடணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதாவது பெரிய ரன் ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ட்ல இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து அது வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆயிருச்சு. எல்லா ம். பேட்ஸ்மேன்ஸும் ரன்ஸுக்கு போகும்போது தான் விக்கெட்ஸை லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கணும், லூஸ் பால்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லூஸ் பால்ஸ்ல நம்ம ஆடிட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலா இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 220 230 அடிக்க வேண்டிய பிச்சு. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பொறுமையா ஆடி இருந்தாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ரஷீத் கானே எல்லாம் 4 ஓவர்ஸ் 54 அடிச்சாங்க. ஸோ அப்படிங்கும்போது மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸையும் சரி, டெத் ஓவர்ஸ்ல வர பவுலர்ஸையும் சரி நல்லாவே கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 4 5 ஓவர்ஸ் வந்து அவங்க பார்த்து ஆடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன எரர் அண்ட் பேட்சப்ஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ விராட் கோலிக்கு இந்த மாதிரியான பவுலர்ஸ் வந்து சூட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து பார்த்து ஆடுறது. ஸோ ஒருவேளை டேஞ்சரஸா இருந்துச்சுன்னா அந்த பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ல போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் நல்லா பிளான் பண்ணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேம் ஒரு லாஸ் இருந்தாலும் அடுத்த 2 கேம்ல வந்து பிரில்லியண்டா கம்பேக் கொடுத்தாங்க. ஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா பிரசித் கிருஷ்ணா மாதிரியான பவுலர் போல் பண்ணதா இருக்கட்டும். இன்னைக்கு ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் அவர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் 10 ரன் தான் கன்சிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரபாடா மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ், ஆக்சுவலா T20ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதப்போ கூட இந்த டீம் பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த 2 கேட்ச், ஒரு பெரிய பிளேயர்ஸ் உடைய கேட்ச் 2 விட்டாங்க. பட் அது காஸ்ட்லியா இல்ல. பட் ம். ஸ்டில் இந்த மாதிரியான சில எரர்ஸை வந்து கம்மி பண்ணும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், ரஷீத் கானுடைய ஃபார்ம் வந்து இந்த 3 மேட்சஸ்மே அவ்வளோ பெருசா இல்ல. போன மேட்ச் 2 ஓவர் தான் போல் பண்ணாரு. பட் இன்னைக்கு 4 ஓவர் 54 அப்படிங்கும்போது அவர் தான் ஒரு லீடிங் ஸ்பின்னர் டீமுக்கு. ஸோ ரஷீத் கான் மாதிரியான ஒரு பிளேயர் அவரு வந்து அவருடைய பழைய ஃபார்முக்கு திரும்ப வரணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ இன்னும் ஸ்பின் பிச்சர்ஸ்ல பெருசா விளாடல, எல்லாமே அந்த ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சர்ஸ் ஹோம் கிரவுண்ட்ல தான் விளாண்டுருக்காங்க. ஸோ ஸ்பின் பிச்சர்ஸ்ல போகும்போது அவருடைய ஃபார்ம் திரும்ப வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அந்த அவங்களுடைய வின்னிங் வேஸ் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.